சிலருக்கு வந்து சில மனக்குறைகள் இருக்கலாம், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இது இந்த கட்சின்னு வரும்பொழுது இந்த பதவிகளுக்காக வந்து இந்த ஒரு கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் இல்லை, பல கட்சிகளில் வந்து பல பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் தான் இது. இங்க தமிழக வெற்றி கழகத்தை எல்லாருக்குமான அங்கீகாரம் கிடைக்குதுங்க. ஏங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவர்லாம் மாவட்ட செயலாளர் தூக்கி கொடுக்குறாங்க. அந்த ஒண்ணே வச்சு நீங்க அந்த ஒண்ணு இல்லடா, எல்லாருக்கும் சரி யாரு சரி அது இல்லாம எவ்வளவோ குற்றச்சாட்டு இருக்கு என்ற ஆதாரப்பூர்வமா நீங்க ஆதாரப்பூர்வமா நீங்க காட்டுங்க, நானும் அதுக்கு பதில் சொல்றேன். இங்க யாருன்னா ஒரு கோடீஸ்வரனுக்கோ மாவட்ட செயலர் தூக்கி கொடுத்துட்டாங்களா? இது வரைக்கும் வேலையே பார்க்காத நேத்து கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு வந்து மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்காங்களா? 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு தான் வந்து மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பொறுப்புக்கு 10 பேருக்கு இவ்வளவு நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்கிறது ஒரு பிஸ்கெட், அது 2 பேர் தான் சாப்பிட முடியும், இல்ல ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். 10 பேர் நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருக்கும் அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு பதவிக்கு 10 பேர் 20 பேர், மற்ற கட்சிகள் இருக்கிற மாதிரிலாம் இங்க கிடையாது. இங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நிர்வாகிகளே மட்டும் அபிஷியலா 70,000க்கு மேல நிர்வாகிகள் இருக்காங்க.